ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நிறைய இந்த வேலை அப்படிங்கிற டேர்ம் இருக்குல்ல, அதுலேயே அவங்க யோசிப்பாங்க. காலையில் 9 மணிக்கு போகிறோம், 6 மணிக்கு மேலே வரோம், இந்த வேலை வேணுமான்னு யோசிப்பாங்க. ஏன் இதை வந்து நாம் ஏன் தொழில் தொடங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் அதிகமாக வரும். வேலையில் ஒரு பிடிப்பின்மை வரும். ஓப்பனாக சொல்லணும்னா, வேலை நான் பார்க்கணுமா, ஒரு மிஷினரி லைஃப்குள்ளே நான் இருக்கிறேனே அப்படிங்கிற மாதிரியான பிடிப்பின்மை வந்து அதுலேருந்து விலகுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். என்னங்க விலகுறது எப்படி பாசிட்டிவாக இருக்கும்? ஒரு வேலையிலேருந்து நான் விலகிட்டேன் அப்படின்னா சம்பளம் யார் தருவா? சம்பளத்தை விட அதிகமாக வந்து நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க, தொழில் செய்து சம்பாதிக்க போகிறீங்க. அப்போ இந்த மாதிரியான வேலையை விடலாமா அப்படிங்கிற எண்ணம் ரிஷபராசிக்காரங்களுக்கு வருதுன்னா, இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் ஒரு தொழில் செய்யலான்னு இருக்கீங்கன்னா தாராளமாக இறங்கலாம். அதே மாதிரி வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன் சார், வேலையை விடுற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லை, ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன், கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். நான் வந்து ஆன்சைட் ட்ரை பண்ணுறேன், கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு ப்ராஜெக்டில் வந்து சரியாக செயல்படுத்தலைன்னு சொல்லி என்னை பெஞ்சில் தூக்கி உட்கார வச்சுட்டாங்க, இனியாவது அது சரியாக வருமா? கண்டிப்பாக வரும். வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அதாவது வந்துட்டு இந்தியாவில் இல்லாமல் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குமே இது வந்து சாதகமாக தான் இருக்க போது. நான் ஊருக்கு வந்துடலாமான்னு கூட யோசிச்சிருப்பாங்க. எனக்கு சரியாக தொழில்ஸ்தானம் இல்லையே, ஊருக்கு வந்துடலாமா, வேலை பார்க்குறது சரியாக இல்லையே அப்படின்னு யோசித்தவங்க கூட மறுபடியும் 2 வருஷம் ப்ரொலாங்கேட் ஆகும். இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. அதனால் தொழில்ஸ்தானமாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், ரெண்டுமே டாப் நாச்சாக இருக்குது ரிஷபத்துக்கு.